வெறுப்பு இருக்கான். நாலாவதா தான் பிள்ளைகிட்ட அந்த பெண் பொக்கிஷத்தை வந்து பாதுகாப்பா அப்படின்னு குறைக்கிறாங்க. இன்னைக்கு நான் நின்றுருக்கேன் அப்படின்னா இந்த வாங்கின இன்னைக்கு இந்த பரிசு வாங்குறது மிகப்பெரிய நான் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். அப்படின்னா என் தாய்க்கு சமர்ப்பிக்கிறேன், என் மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பெண் பிள்ளை இருக்கிறது. எங்க அப்பா அப்பவே வந்து நகைச்சி நாங்கள் அவங்களோட செஞ்சேன். ரொம்ப பெண் குழந்தைகள் ரொம்ப தந்தை ரொம்ப இந்த மாதிரி நான் இன்னைக்கு நிற்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு நிற்கிறேன், பிறப்புக்கு உயிரோடு நிற்கிற காரணம் தான். ஆனால் நான் விபத்திலிருந்து இன்று நான் எல்லா செல்லாகி எதுவுமே இல்லாமல் ஜீரோட இருந்து திரும்ப எந்திரிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஜீரோடு தான். நான் ஜீரோடு இருந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா என் தாயார் நான் இருக்கேன் உங்களோட எதுக்கு நல்லதாக அந்த வார்த்தை சொன்னதுதான் இன்னைக்கு நான் உங்க நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் தாயை சொல்ல வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் இடத்துல இந்த மாதிரி நீ யார் திரும்பி பொருளாதாரம் கொடுத்தாலும் உதவி கிடையாது. பொருளாதாரம் ரிசர்வ் கொடுத்து உதவி பண்ணாதான் உதவியே கிடையாது. உங்க கூட இருந்தவங்களுக்கு நான் அவங்க கூட இருக்கேன்றத நம்பிக்கை கொடுங்க, கண்ணியம் ரொம்ப கொடுங்க. ஒரு மனசு வந்து உதாரணம் அப்படின்னா அவனுக்கு தெம்பு கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுங்க. அவனுக்கு அந்த தன்னம்பிக்கையை வந்து இறுதி வரை அவன் வாங்கி பாதை உருவாகும். அந்த பாதை வந்து உங்களுக்கு வகுப்பு கொடுக்கும். சரிங்களா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் என்னக்கா தொடர்ந்து கிட்டத்தட்ட 50 சூசைட் நாங்கள் தவிர்த்துருக்கோம். மெயின் வந்து தன்னம்பிக்கை என்னன்னா ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான். அவங்க வந்து அந்த வாழவே வழி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதும் போது நம்ம வாழ பாதை இருக்கவனுக்கு நீ இதுதான் பாதை கிடையாது, திறமையோட 1000 பாதை இருக்கு, திறமை இல்லாத அது பாதைன்னு விஷயம். அப்போ ஒரு பாதை அமைக்கிறத யூஸ் பண்ணா அப்படின்னா நீ அந்த மாதிரி உழைச்சி வெளியே போ. இன்னைக்கு பெண்ணை வந்து அறிவுறுத்தப்படுறது எதுல சொல்லுங்க. ஒரு பெண்ணை அறிவுறுத்துறாங்க, எதுல அறிவுறுத்தோம்னா அறிவுறுத்த எவ்வளவு முடியும். ஒண்ணு உலகத்தை சொல்லி அறிவுறுத்த முடியும், இல்ல ஒரு நாள் முடியாதுன்னு சொல்லி மனதை உடைக்க முடியும். இதுதான் செஞ்சு ஒரு உடைக்க முடியும். தவிர ஏப்பா நீ என்னாலும் விழுந்தோ, என்னால முடியும், நான் செஞ்சு காட்டுவேன். நீ சொன்னதுக்காக எனக்கு துன்பம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு துன்பம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு துன்பம் இருக்கு. அது பெண்ணுக்கு ரொம்ப இருக்கு. சரிங்களா? ஒரு பெண்ணு வந்து 10 ஆணுக்கு சமமானது உண்மைதானே? சரிங்களா? ஒரு ஆண் வந்து நீ எதுவுமே ஒரு பெண்ணை ஒரு குழந்தை எதுக்கு ஒரு ஆண் வளர்க்க முடியாது. இதே வந்து ஒரு தாய்கிட்ட வந்து நீங்க அந்த குழந்தைய கொடுங்க, 10 குழந்தை கொடுக்கலாம் தாய் வளர்த்துலாம். சரிங்களா? உண்மைதானே? அந்த வளர்த்து காட்டுவான். நீ பொருளாதார யோசிக்க மாட்டான், எதை யோசிக்க மாட்டான், அதை போய் வளர்த்துவான். இதே நீங்க ஆண் வந்து ஒரு குழந்தைய கொடுக்கலாம் வளர்க்க முடியாது. புரியுதுங்களா? அந்த படிப்பை பார்ப்பா, பொருளாதாரத்தையும் பார்ப்பா, அவங்க எல்லாத்தையும் பார்ப்பா, அவங்க சோசியலையும் பார்ப்பா, எல்லாத்தையும் பார்த்து போய் வைக்க வச்சுருவான், வளர்த்துருவான். ஆனா ஆனால முடியாது. என்ன அப்படின்னா பெண்ணுக்கு மன தைரியம் ஜாஸ்தி. சரிங்களா? மிகப்பெரிய கல்வியை வந்து இறைவன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஆன்மீகம் பேசுறேன், ஆன்மீகம் தான் எல்லாமே. ஆன்மீகம் வந்து முதல் படி ஆன்மீகம் தான். பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருக்கணும். முதல் ஒழுங்கு நெறியும் ஒரு அச்சத்தையும் இறை அச்சமும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து படையும். இந்த இறை அச்சம் இல்லைன்னா இருக்கிறதே மிக கொடூரமான யாரும் நினைச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய மலையவே உடச்சு தகர்த்தவா முடியல. நீ எல்லாம் பார்க்கறீங்கள, இறைவன் படைப்பு அவ்வளவு மலையவே உண்மை வாங்கிட்டேன், அரைச்சு அதுலயும் சில 1000 கிலோமீட்டர் உள்ள போய் போய்க்கிறீங்க. அப்ப அந்த அளவு பவர் இறைவன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இறைச்சம் ஒரு விஷயத்துலதான் அந்த இடத்துல வந்து இறைவன் நிப்பாட்டான். அப்ப எல்லாருமே இறைவன் அஞ்சு, அது எந்த மதமான இருக்கட்டும். நாங்க சார்ந்திருக்க இஸ்லாமிய மதமாக இருக்கோம். இஸ்லாம் வந்து எல்லாரும் கையை கொடுக்குது. இஸ்லாம் வந்து முழு கையை கொடுக்குது, முழு உரிமை கொடுக்குது பெண்ணுக்கு. எந்த மதத்திலையும் வந்து டைவர்ஸ் முன்னுரிமை கிடையாது. நான் சார்ந்த பொண்ணுக்கு பிடிச்சு ஆணுக்கு வந்து 9 மாசம் டைம் இருக்குது. பெண்ணுக்கு 3 செகண்ட் தான் பிடிக்கலையா சொல்லி வெளியிடுவான். இஸ்லாம் வந்து பெண்ணுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. சரிங்களா? அதனால பெண்கள் வந்து மிக பாதுகாக்கக்கூடியவர்கள். நான் நிறைய பார்க்கிறேன், எனக்கு வருத்தமா இருக்கு.
நீங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க சுதந்திரம்ன்றது வந்து ஆடை சுதந்திரம் தான், மற்ற சுதந்திரம் தான் நினைச்சுட்டு இருக்கீங்க. அது கிடையாது. சரிங்களா? இந்த மொபைல் யூஸ் பண்றது, உங்க ஃப்ரீயா பேசுறது, சாட்டிங் பண்றது, இதெல்லாம் சுதந்திரம் நினைக்கிறீங்க. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கடிக்குது. அதுக்காக இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி ஒரு 2000 கேஸ் நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு. நான் சொல்ற ஒரு நாள் சொல்றேன், ஒரு நாளைக்கு நீங்க சொல்றாங்க டைவர்ஸ் கேஸ் உடனே முடிச்சு விடுறாங்க கோர்ட்ல ஜட்ஜ் சொல்றாங்க. இன்னைக்கு கேஸ் விசாரிக்க முடிச்சு அறிவுறுத்தாங்க. அப்ப பெண்களோட நிலை அந்த நிலை என்ன, அது கேள்விக்குறியா இருக்கு. அப்ப புரிதலோட பெண்கள் வந்து ஈஸியா வந்து பெண்களுக்கு ஆரோக்கியம் போன வெளியே விட்டாங்க. அப்புறம் நம்ம தாய்மார்கள் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, உடனே விட்டாங்களா? அந்த பிள்ளையை யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால பிள்ளையை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தன் தேவைகள் மட்டும் தான் போட்ட பெண்கள் யோசிக்கிறாங்க. தப்பான சொல்றேன், உண்மையை சொல்றேன். இப்போ உள்ள சுயத்தேவை மட்டும் தான் யோசிக்கிறாங்க, இவங்க விஷயம் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் வருங்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைய வாழ்க்கை என்ன ஆகும், அந்த நிலைமை என்ன ஆகும், அந்த சூழல் என்ன ஆகும், அந்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போறோம், அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தவறா இருந்தா தவறு தான், யாருன்னா தவறு தவறு. அதுக்காக உங்களுக்கு எது செஞ்சாலும் நீங்க வந்து அடங்கி போகணும்னு சொல்லவில்லை. பொறுமையோட கையால இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய கணிப்பு கொடுத்து, மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து, உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து, உங்களோட ஆரோக்கியம் கொடுத்து